ஒன் பீஸ் அனிமில வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ், ஃபிஷ்மேன், லாங்கார்ம், லுனாரியன்னு பல ட்ரைப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. அதுல ஹியூமன்ஸ்க்கு அடுத்ததா அதிகமான ஸ்க்ரீன் டைம் கிடைக்கிறதே ஃபிஷ்மேன் தான். அந்த ஃபிஷ்மேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்மேன் கராத்தேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கும். அந்த டெக்னிக்க வச்சு அவங்க டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ்க்கே டஃப் குடுப்பாங்க. இப்படிப்பட்ட பவர் இருக்க ஃபிஷ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ் உலகத்துல பல பைரேட் க்ரூஸ்ல முக்கியமான ஒரு பார்ட்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபிஷ்மேன்ல டாப் 8 ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஃபிஷ்மேன தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. சேனல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் எல்லாமே இந்த ஃபிஷ்மேனோட வெறும் அவங்க ஃபிஷ்மேன் கராத்தே, அப்புறம் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ட ஃபிஷ்மேன்ஸ நம்ம வீடியோல இருந்து தூக்கிட்டோம். அதாவது ஜாக், சசாக்கி இவங்கள மாரி ஆளுங்க தான். ஜாக்கெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, அவனால இந்த லிஸ்ட்ல டாப் 2 இல்ல டாப் 3 பிளேஸ கூட புடிக்கலாம். ஆனா, அவன் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ற ஒரே காரணத்தினால நம்ம இந்த லிஸ்ட்ட விட்டு அவன தூக்கிட்டோம். சரி வளவளன்னு பேசுனது போதும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8த் பிளேஸ்ல இருக்க ஃபிஷ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட்ச்மேன். இல்லன்னா, நம்ப எல்லாருக்கும் செல்லமா தெரிஞ்ச மாரி ஹாச்சி. ஹாச்சி ஏன்டா இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, ஹாச்சி பார்க்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும், அவனோட பவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்லாங்கோட க்ரூல சேர்றதுக்கு முன்னாடி ஹாச்சி வந்து சன் பைரட்ஸ்ல இருந்திருப்பான். ஒன் பீஸ் அனிமில ஜோரோக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு, ஹாச்சி வந்து ஜோர விட 2 மடங்கு அதிகமான கத்தி யூஸ் பண்ணுவான். அதுவும் ஹாச்சி யூஸ் பண்ற 6 கத்தியில ஒவ்வொரு கத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, 300 கேஜி இருக்கும். மொத்தமா ஹாச்சியோட எல்லா கத்தியும் நம்ம ஒண்ணா சேர்த்தா 2 டன்னுக்கு மேல வரும். இது மட்டும் இல்லாம, ஹாச்சி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே ரேலிக வந்து தண்ணிக்குள்ள முழுகுறதுலருந்து காப்பாத்தியிருப்பான். அதனால தான் ரேலிக வந்து ஹாச்சிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கதா சொல்லியிருப்பாரு. அடுத்ததா 7த் பிளேஸ்ல இருக்க ஃபிஷ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக். ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷனரி ஆர்மில ஒன் ஆஃப் த காம்பேட் இன்ஸ்ட்ரக்டரா இருப்பான். ஹேக் வந்து மத்தவங்கள மாரி கத்தியோ, இல்ல வேற ஏதாவது வெப்பன்ஸோ யூஸ் பண்ணி சண்ட போட மாட்டான். அதுக்கு பதிலா அவனோட கை தான் அவனுக்கு வெப்பனே. அவனோட ஃபிஷ்மேன் கராத்தேவ அவ்வளோ மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பான். ஹேக்கோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, லிட்டரலா அவன் வந்து ட்ரெஸ்ரோஸால நடக்கிற அந்த காம்பேட் ரவுண்ட்ல எல்லாரையுமே தோற்கடிச்சுருவான். கடைசியில பர்த்தலமியோ தான் வந்து அவனோட பேரியர் ஃப்ரூட்ட யூஸ் பண்ணி ஹேக்க தோற்கடிப்பான். அந்த இடத்துல மட்டும் பர்த்தலமியோ இல்லன்னா, ஹேக் வந்து லிட்டரலா எல்லாரையுமே சோலோ பண்ணிட்டு இருப்பான். ஹேக் வந்து என்னதான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே, ஹேக்குக்கு வந்து டியூரபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஏன்னா, பர்த்தலமியோ கிட்டேருந்து ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறமே ஹேக் வந்து ஈஸியா டிஃபீட் ஆயிட்டு இருப்பான். 6த் பிளேஸ்ல இருக்க ஃபிஷ்மேன் யாருன்னு யோசிச்சீங்கன்னா, அது ஆர்லாங் தாங்க. ஆர்லாங்க பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. அனிமியோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்மளுக்கு காட்டுன ஒன் ஆஃப் த மிகப்பெரிய வில்லன். ஆர்லாங் வந்து இவ்ளோ பெரிய பைரேட் ஆகுறதுக்கு முன்னாடி சன் பைரட்ஸோட க்ரூல 3 ஹேண்டா இருந்திருப்பான். அந்த டைம்ல ஆர்லாங்கோட பொட்டன்ஷியல பார்த்து, அந்த டைம்ல வைஸ் அட்மிரலா இருந்த கிசாருவே ஒரு செகண்ட் ஆர்லாங்க பார்த்து பயந்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஆர்லாங்க வந்து கிசாரு ஈஸ்ட் ப்ளூல ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறமா ஆர்லாங் வந்து ஈஸ்ட் ப்ளூல தன்னோட ராஜ்யத்த உருவாக்கியிருப்பான். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்லாங்க கிட்ட போறதுக்கே பல மெரைன்ஸ் வந்து பயந்துட்டு தான் இருப்பாங்க. இது மூலியமாவே ஆர்லாங்கோட பவர்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் லூஃபியே ஆர்லாங்க டிஃபீட் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான். இத தாண்டி ஆர்லாங்க பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. அதனால நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த கேரக்டர பத்தி பாத்துடலாம். இந்த லிஸ்ட்ல 5த் பிளேஸ்ல இருக்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, அலாடின். அலாடின் வந்து நம்ம சன் பைரட்ஸோட மெடிக். அது மட்டும் இல்லாம சன் பைரட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சேர்ந்த க்ரூமேட்டும் அலாடின் தான். இதுக்கு அடுத்ததா ஜின்பேக்கு அடுத்து ஃபிஷ்மேன் பைரட்ஸ்ல அதிக கண்ட்ரோல் இருக்கிறது அலாடினுக்கு தான். இப்படிப்பட்ட அலாடின் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் மாமோட பொண்ண கூட கல்யாணம் பண்ணியிருப்பான். அது மூலியமாவே அலாடினோட பவர்ஸ நம்ம புரிஞ்சுக்கலாம். அலாடினுக்கு இத தவிர்த்து வேற என்ன பவர்ன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஃபிஷ்மேன்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மர் அலாடின் தான். இது கூடவே அலாடினோட மெடிக்கல் கேப்பபிலிட்டீஸுமே சேர்த்து அவனோட பவர்ஸ இன்னுமே ஜாஸ்தியாக்கும். இதுக்கு அடுத்ததா 4த் பிளேஸ்ல இருக்க ஃபிஷ்மேன் ஹார்டி ஜோன்ஸ். ஹார்டி ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்லாங்க விட பவர்ல பல மடங்குல ஜாஸ்தியா இருப்பான்னு ஊசப் சொல்லியிருப்பான். இது மட்டும் இல்லாம, நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸோட கேப்டனா ஹார்டி ஜோன்ஸ் தான் இருந்திருப்பான். அதனால மத்த எல்லா ஃபிஷ்மேனையுமே ஹார்டி ஜோன்ஸ் வந்து ஈஸியாவே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டுருப்பான். ஆனா, டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா நம்மளோட ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருமே ஹார்டி ஜோன்ஸ வந்து ஒரு ஈஸியான டார்கெட்ட தான் பார்த்துருப்பாங்க. ஆனா, தண்ணிக்கு அடியில ஹார்டி ஜோன்ஸோட பவர் வந்து லிட்டரலா வேற லெவல்ல இருக்கும். என்னதான் ஜோரோ வந்து ஈஸியாவே ஹார்டி ஜோன்ஸ கட் பண்ணியிருந்தாலுமே, ஹார்டி ஜோன்ஸ் வந்து அவனோட ட்ரக்ஸ யூஸ் பண்ணி ஜோரோவே ஓவர் பவர் பண்ணியிருப்பான். ஹார்டி ஜோன்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல ஒரு பெரிய பிளேஸ புடிச்சதுக்கான காரணமே, அவனோட இன்டெலிஜென்ட் அப்புறமா அந்த ட்ரக்ஸோட பவர் தான்.
ஏன் நான் ஹார்டி ஜோன்ஸ இன்டெலிஜென்ட்ன்னு சொல்றேன்னா, அவன் வந்து அந்த நெப்டியூனோட ஆர்மியிலே இருந்து, அவங்களோட அந்த ட்ரக்ஸோட ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ட்ரக்ஸ இவனே மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா கரெக்ட்டான டைம் கிடைச்சதுக்கப்புறமா, அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அவன் சேர்த்து வச்சிருந்த சோல்ஜர்ஸ் கிட்ட குடுத்து, கரெக்ட்டான ஒரு அட்டாக்க லான்ச் பண்ணியிருப்பான். இந்த இன்டெலிஜென்ஸ மட்டும் ஹார்டி ஜோன்ஸ விட்டு வெளிய எடுத்துட்டா, ஹார்டி ஜோன்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இன்னுமே பல இடத்துல கீழ தான் இருந்திருப்பான். இதுக்கும் மேல ஹார்டி ஜோன்ஸோட பவர பத்தி பேசணும்னா, அவன் வந்து ரொம்ப கோவமாயிட்டா, அவன் பேட்டில்ல வந்து பெர்சர்க் மோடுக்கு போவான். அப்போ வந்து அவனோட கண்ண நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா, சீ கிங்ஸோட கண்ணு மாரியே இருக்கும். இத தாண்டி ஹார்டி ஜோன்ஸ்க்கு வேற எந்த பெரிய பவருமே இருக்காது. அதனால தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்டி ஜோன்ஸா இருக்கட்டும், இல்ல அவனோட க்ரூமேட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையுமே ஈஸியாவே ஓவர் பவர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ப டாப் 3 பிளேஸ நெருங்கிட்டோம். 3 பிளேஸ்ல இருக்க ஃபிஷ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, கவமாட்சு கப்பா, இல்லன்னா நம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி கப்பான்னே கூப்பிடலாம். கப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஓடனோட 9 டிசைபிள்ஸ்ல ஒரு ஆளு. இன்ஃபாக்ட் அந்த 9 டிசைபிள்ஸ்ல இவன் தான் டாப் 5ல இருப்பான். கப்பாவோட எபிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கப்பா வந்து ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன். அதனாலேயே இவனோட பவர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இதுல கப்பா வார்டன் காடியில வேற இருந்திருப்பான். அதனாலேயே அவனோட ஸ்வார்ட்ஸ்மேன் ஸ்கில்ல நம்ம வந்து டவுட்டே பண்ண தேவையில்ல. இன்ஃபாக்ட் கப்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, வூடன் சிறையில 13 வருஷமா அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல கப்பாவுக்கு வந்து பாய்சனஸ் ஃபிஷ் தான் குடுத்துருப்பாங்க. ஆனா 13 வருஷமா அந்த பாய்சனஸ் ஃபிஷ்ஷ சாப்பிட்டுட்டுமே கப்பா உயிரோட தான் இருந்திருப்பான். அந்த பாய்சன் வந்து கப்பாவ எதுவுமே பண்ணியிருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த பாய்சனஸ் ஃபிஷ்ஷோட முள்ள வந்து மத்த சோல்ஜர்ஸ் மேல ஒரு புல்லட் மாரி கப்பா ஷூட் பண்ணிட்டு இருப்பான். இது கூடவே கப்பாவோட மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்பவே ஜாஸ்தி. எந்த அளவுக்குன்னா, எரிஞ்சிட்டு இருக்க வானோ கேஸ்டில்ல இருந்து ஹியோரிய வந்து வித்தின் அ மினிட்ஸ்ல கப்பா காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு வந்துருவான். இது மட்டும் இல்லாம, கப்பாக்கு வந்து அட்வான்ஸ்டு ஆர்னமென்ட் ஹாக்கி இருக்கு. அதாவது வானோல யூஸ் பண்ற ரியோ, அத வந்து கப்பா மாஸ்டரே பண்ணி வச்சிருப்பான். இவ்ளோ எபிலிட்டீஸ் இருக்கிறதுனால தான் கப்பா வந்து நம்ம லிஸ்ட்ல 3 பிளேஸ பிடிச்சிருக்கான். 2ண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஃபிஷர் டைகர் தான். ஃபிஷர் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த ஃபிஷ்மேன் குரூப்லே லெஜெண்டரி ஃபிஷ்மேன்னு கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு ஆளு. ஃபிஷர் டைகர் இந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ அடையறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பல மக்கள இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரு. ஃபிஷ்மேன் ஐலேண்ட்ல இருக்க எல்லா வாரியர்ஸுமே ஃபிஷர் டைகர பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்களா தான் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம, ஃபிஷர் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா, மேரி ஜோய்ஸ்க்கே போயிட்டு, அங்க இருக்கிற பிரிசன உடைச்சு, இருக்கிற எல்லா ஸ்லேவ்ஸுமே ஃப்ரீ பண்ணியிருப்பாரு. இத தாண்டி ஃபிஷர் டைகரோட பவர நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. இந்த ஒரு செயலே போதும் ஃபிஷர் டைகர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. இதுக்கு அடுத்ததா தான் ஃபிஷர் டைகர் வந்து சன் பைரட்ஸ உருவாக்குவாரு. சன் பைரட்ஸோட கேப்டனுமே இவர் தான். அது கூடவே சன் பைரட்ஸ் யூஸ் பண்ற கப்பலையுமே ஃபிஷர் டைகர் தான் அமைச்சிருப்பாரு. இதுக்கு அடுத்ததா 1 பிளேஸ்ல இருக்கிறது 最強のジンベエ ஃபிஷர் டைகரை விட ஜிம்பே பவர்ஃபுல்லா நீங்க கேட்டீங்கன்னா, அது இல்ல தான். ஆனா ஃபிஷர் டைகர் செத்ததுக்கு அப்புறமா ஜிம்பே வந்து அவனோட ஸ்கில்ஸ ரொம்பவே ஜாஸ்தி பண்ணியிருப்பான். ஃபிஷர் டைகரோட சாவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஜிம்பே வந்து அவனோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ற விதமா, ஃபிஷ்மேன் ஐலேண்ட்ல போயிட்டு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டதா இருக்கட்டும், இல்ல ஏஸ் கூட 8 நாள் கிட்ட அவன் சண்டை போட்டதா இருக்கட்டும், வார்லாட் ஆனதா இருக்கட்டும், இது மாரி பல செயல்ல ஈடுபட்டிருப்பான். ஃபிஷர் டைகர் எப்படி தன்னோட ஃபிஷ்மேன்ஸ காப்பாத்துனாங்களோ, அது மாரி அவருக்கும் மேல ஒரு படி போயிட்டு தன்னோட ஃபிஷ்மேன்ஸ காப்பாத்தணுங்கிறது தான் ஜிம்பேவோட எய்மே. அந்த எய்முக்காக தான் ஜிம்பே வந்து வார்லாடாவே ஆயிருப்பான். இதுக்கப்புறமா ஜிம்பேவ பார்த்து வேர்ல்டு கவர்மெண்ட்டே பயந்துட்டு ஜிம்பேவ இம்பல் டவுன்ல போட்டதா இருக்கட்டும், அங்கருந்து தப்பிச்சு போயி ஏஸ காப்பாத்த ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும், இதுல எல்லாமே ஜிம்பேவோட பவர்ஸ நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இதுக்கும் மேல நான் ஜிம்பேவோட பவர சொல்லணும்னா, பிக் மாமோட சோல் ரீப்பிங் பவர்ஸ்லருந்து அவன் ஈஸியாவே வெளிய வந்திருப்பான். இந்த பவர் இருக்கிற மாரி அனிமில நம்மளுக்கு காமிச்ச ஒரே கேரக்டர் ஜிம்பே மட்டும் தான். இன்ஃபாக்ட் பிக் மாமோட பசங்களாலே பிக் மாமோட அந்த சோல் ரீப்பிங் ஆறாலருந்து தப்பிக்க முடியாது. இது மட்டும் இல்லாம, பிக் மாமா வந்து பல டைம் ஜிம்பே சோலோ பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இது கூடவே ஜிம்பேவோட ஆர்னமெண்ட் ஹாக்கி தான் நம்மளுக்கு அனிமில காமிச்சதுலயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்னமெண்ட் ஹாக்கி. ஏன்னா, ஜிம்பேவோட ஆர்னமெண்ட் ஹாக்கிய வச்சு அவனோட ஃபுல் பாடியுமே அவனால கோட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம, ஜிம்பேவால கப்பல சூப்பராவே ஓட்ட முடியும். லூஃபியோட கப்பல அவ்ளோ அழகா ஜிம்பே ஓட்டிட்டு இருப்பான். இதனால தான் ஜிம்பே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல 1 பிளேஸ்ல இருக்கான். இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூலே 3 பிளேஸ்ல அதிக பவுண்டி இருக்கிறது ஜிம்பேக்கு தான். அவ்வளோதான் வீப்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேஜ்ல இது மாரி அன்னி பத்தின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நெறைய இருக்கு. டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய்.